ஈரோட்டில் வயதான தம்பதி கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க மேலும் 2 தனிப்படைகள் அமைப்பு. நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக 250 போலீசார் வரவழைக்கப்பட்டு தீவிர விசாரணை. கேரள மாநிலம் கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து. புகை மூட்டம் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்த சோகம். கோவா மாநிலம் ஸ்ரீகாவோவில் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தமிழ்நாட்டில் நாளை தொடங்குகிறது கத்தரி வெயில். வெயில் வாட்டி வதைக்கும் என்பதால் மக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தல். நாளை இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களிப்பு. அர்ஜென்டினா மற்றும் சிலி நாடுகளில் பயங்கர நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் சாலைகளில் திரண்ட மக்கள். நாகை மாவட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். பல லட்சம் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்கள் கொள்ளை. காயமடைந்து 14 மீனவர்களுக்கு சிகிச்சை. சங்கரன் கோவிலில் 6 போல் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. குன்னூர் அருகே சாலையில் ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தகவல். அதிமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என செயற்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி விரைவில் அமையும் என்றும் நம்பிக்கை. சாதி ரீதியிலான கொடுமைகள் தமிழகத்தில் அதிகம் உள்ளன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. உடல்நலம் பாதிக்கப்பட்டு சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை மீட்டு சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தல். சேலம் ஓமலூரில் அரணை பள்ளி விழுந்து குளிர்பானம் குடித்த சிறுமிக்கு உடல்நலம் பாதிப்பு. பேக்கரி கடை மீது உணவு பாதுகாப்பு துறையில் புகார். தமிழகம் முழுவதும் ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்களில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என கண்காணிக்க அதிகாரிகளுக்கு ஆணை. கரூரில் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியில் அமர இடமில்லாமல் ரசிகர்கள் பாதியிலேயே வெளியேறிய விவகாரம். போலி டிக்கெட்டுகள் காரணமாகவே குளறுபடிகள் ஏற்பட்டதாக நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் காவல் நிலையத்தில் புகார். சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு காலக்கெடு நிர்ணயம் செய்ய வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம். ஐபிஎல் லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை 38 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய குஜராத் டைட்டன்ஸ். கேப்டன் சுப்மல் கில், பட்லர், அரை சதம் விளாசி அசத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.